வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, இது மாதிரி சந்திரா சித்தி எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்கா பேசினதை பார்த்தா, நீதான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. நீதான் ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. இது கேட்டதோட கார்த்தி வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா போறாரு. கார்த்தி அப்படி அமைதியா போறத பார்த்துட்டு ரேவதிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, நான் இவர்கிட்ட கேக்குறேன், இவர் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிடுவாரு. ஒருவேளை இவருதான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரனா என்னன்னு தெரியலையே. அன்னைக்கு ஆதார் கார்டுல பார்க்கும் பொழுது இவரோட பேரு கார்த்திகேயன் அப்படின்னு இருந்துச்சு, சென்னை அப்படின்னு இருந்துச்சு. சோ இவர்தான் வந்து ராஜ சேதுபதியோட பேரனா? அப்புறம் இதுக்காக ராஜா அப்படிங்கிற பேர்ல இங்க இருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, பாட்டி கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரேவதி முடிவு பண்றாங்க. அப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா பாட்டிய பார்க்க போகலாம் அப்படின்னு வெளியில வராங்க. 2 டேஸ்ல இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ரேவதி நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம பாட்டி இருக்காங்க. ரேவதி நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க? அப்ப பரமேஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ரேவதி திடீர்னு வந்திருக்காளே, வீட்டுல நிறைய போட்டோஸ் இருக்கு, அந்த போட்டோஸ் எதையுமே ஒளிச்சு வைக்கலையே அப்படின்ட்டு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பரமேஸ்வரி வந்து லைட்டா கணக்கு பிள்ளைய பார்த்து கண் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, என்ன பாட்டி, கணக்கு பிள்ளைய பார்த்து என்ன பாட்டி சொல்றீங்க? இங்க இருக்கிற பாட்டி போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒளிச்சு வைக்க சொல்றீங்களா? இது கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டி நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல ரேவதி கேக்குறாங்க, பாட்டி எத்தனை நாள் தான் இப்படி என்கிட்ட உண்மையை மறைச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க பாட்டி, எதுக்காக ராஜா அப்படிங்கிற பேர்ல அவரை வீட்டுக்கு அனுப்புனீங்க? இதனால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? உண்மையை சொல்லுங்க பாட்டி, உண்மையாவே அவர்தான் உங்களோட பேரனா, இல்ல சொல்ற மாதிரி சென்னையில இருக்கிறவரு உங்க பேரனா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாட்டி, தயவு செஞ்சு என் குழப்பத்தை தீர்த்து வைங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே உண்மைதாம்மா. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, பாட்டி எனக்கு என்னன்னே எனக்கு ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உன் வீட்டுல ராஜாங்கிற பேர்ல இருக்கான் பாரு, அவன்தாம்மா என்னோட பேரன். அன்னைக்கு கோயிலுக்கு வந்தாரு பாரு, அவரு ஒன்னும் என்னோட பேரன் கிடையாது. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி அன்னைக்கு நான் பார்த்துட்டு அப்பவே சொன்னேன், கண்டிப்பா இவரு உங்களோட பேரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அப்பவே சொன்னேன். நான் மட்டும் இல்ல பாட்டி, எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு, அவர் கண்டிப்பா உங்களோட பேரனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ராஜ சேதுபதி தாத்தா எப்படிப்பட்டவரு, அவருக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு பேரனா அப்படின்னு எல்லாருமே பார்த்தாங்க. இங்க பாருங்க பாட்டி, இன்னும் எத்தனை நாள் இப்படி அம்மா கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்க? எதுக்காக அவரை அந்த வீட்டுக்கு அனுப்புனீங்க? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா ரேவதி, எதுவும் தெரியாத மாதிரி பேசுற, உனக்கே தெரியும்ல நம்ம குடும்பம் எதுக்காக பிரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு. எப்படியாவது உன் அம்மா சாமுண்டீஸ்வரியோட மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தணும் அப்படின்னு தான் கார்த்தி யோசிச்சான். ஆனா அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, இது எதுவுமே நாங்க எதிர்பார்த்து நடந்தது கிடையாது, எல்லாமே தானா நடந்தது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கார்த்தி ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒன்னும் அந்த வீட்டுக்குள்ள வரல, எல்லாமே நடந்தது எதேர்ச்சியாதான். ஆனா எனக்கு ஆசையா இருந்துச்சு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா கார்த்தி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டான். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப பிடிவாதம் பண்ணான். ஆனா நான் தான் வந்து கார்த்தி கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டோம். நீ நீ வேணும்னா எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பாரு. ஆனா கார்த்தி இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னான். ஆனா நாங்க தான் பிடிவாதம் பண்ணி அவனை இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சோம். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி இந்த விஷயத்த பத்தி மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி? அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, அதை பத்தி எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் கார்த்திக்கும் தான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல, நீங்க 2 பேரும் ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியால எதுவும் பேச முடியாது. சாமுண்டீஸ்வரி கார்த்திய மருமகனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி அதுலதான் நீங்க ரொம்ப பெரிய விஷயத்த தப்பா நினைச்சிட்டீங்க. பாட்டி எனக்கு அவர் கூட வாழ்றதுக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி. அந்த மாயாவும் மகேஷும் வந்துட்டு ரொம்ப தப்பானவங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொன்னதுனாலதான் கடைசி நேரத்துல இந்த கல்யாணமே இப்படி ஆகிருச்சு. அந்த மாயா மகேஷ் நல்லவங்க தான். பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, நீயே மனசாட்சியை தொட்டு சொல்லு,
என் பேரன் பொய் சொல்லுவானா உன்னை கல்யாணம் பண்றதுக்காக? இது கேட்டதோட ரேவதி வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேரன் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான். அந்த மாயாவும் மகேஷும் உண்மையாவே தப்பானவங்க தான். இத பத்தி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊர்க்காரவங்களை பத்தி கூட எனக்கு தெரியும். அவங்களும் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மகேஷோட அண்ணன் இறப்புக்கு கூட அவங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த விஷயத்த பத்தி நீ எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்திருக்க. இங்க பாருமா, அவங்க 2 பேருமே தப்பானவங்க தான். அவங்க கிட்ட இருந்து உன் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தான் கார்த்தி வந்துட்டு கடைசி நேரத்துல உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆகிருச்சு. அவனை பத்தி தயவு செஞ்சு தப்பா நினைக்காதம்மா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி, இது மாதிரி கார்த்தியோட அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்களே, அவங்க உண்மையா இல்ல அவங்களும் பொய்யா? பாட்டி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்ற? அவதாம்மா அபிராமி, என்னோட பொண்ணு. சென்னையில ரொம்ப பெரிய பிசினஸ் உமன். அவளுக்கு இல்லாத ஒரு பிளேஸே இல்ல, எல்லா பிளேஸையும் வாங்கிட்டா. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு அவளுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவனோட பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏதோ பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கலாம். இதையே நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் அவ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை. இதுல இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரை வேற போறா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி, எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க தாத்தா அப்படின்னு எல்லாருமே அவர் மேல ரொம்பவே பாசமா இருக்கீங்க. ஆனா நான் தான் அவரை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் போல. இது கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, இப்பயாவது நீ அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டே, அது போதும். அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அதுக்குதான் நேரம் தாழ்த்தி போயிட்டு பாட்டி. அப்ப பாட்டி கேக்குறாங்க, ஏமா ரேவதி இப்படி சொல்ற? இங்க பாரு, இப்ப போயிட்டு நீ கார்த்தி கூட சந்தோஷமா வாழு. ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையுமே மறந்துடுவா. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல பாட்டி, கண்டிப்பா அப்படி எதுவுமே நடக்காது. நான் ரொம்ப தவறான ஒரு முடிவு எடுத்துட்டேன். இது கேட்டதோட பாட்டி கேக்குறாங்க, என்னவா சொல்ற? ரேவதி சொல்றாங்க, பாட்டி, இன்னும் 2 டேஸ்ல நான் ஆஸ்திரேலியா போக போறேன். அதுக்கான விசா, ஃபிளைட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியாச்சு. நான் அங்க போயிட்டேன்னா 5 இயர்ஸ் கழிச்சுதான் வெளியில வருவேன், இந்தியாவுக்கே வருவேன். இது கேட்டதோட பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, எனக்கு இந்த வாழ்க்கையில கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு நினைச்சுதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தேன் பாட்டி. இது கேட்டதோட பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா இப்படி திடீர்னு சொல்ற? நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. யாருமா இப்படி உன்கிட்ட சொன்னது? அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி, எனக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போயிருச்சு. அவரை நான் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, என் பேரன் கார்த்தி என்னைக்குமே தப்பானவன் கிடையாதுமா. அவன் ரொம்ப நல்லவன். அவன் உன்னை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பான். கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக கார்த்தியை தப்பா நினைச்சிடாத. மாயாவும் மகேஷும் உண்மையாவே கெட்டவங்க தான். நீ வேணா உண்மையை கண்டுபிடி. ஒருவேளை அவங்க 2 பேரும் நல்லவங்களா இருந்து கார்த்தி தான் அப்படி தப்பான ஒரு அபிப்பிராயத்தை சொன்னான் அப்படின்னா நீ கார்த்தியை கண்டிப்பா தப்பா நினைக்கலாம். ஆனா நீ எந்த உண்மையுமே கண்டுபிடிக்காம மேலோட்டமா அவங்க சொன்னதை மட்டும் நம்பி இந்த மாதிரி முடிவெடுத்தது ரொம்ப தப்புமா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி, இப்பதான் பாட்டி புரியுது. நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன உண்மை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும், சரி, நீ இன்னைக்கே போயிட்டு தெரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு வெளிநாடு போற விஷயத்த நிப்பாட்டிருமா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி ரேவதி கிட்ட, இங்க பாருமா, இது மாதிரி ராஜாதான் என்னோட பேரன் அப்படிங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடாத. அப்படி மட்டும் நீ சொன்ன உன் வாழ்க்கைன்னு கூட பார்க்க மாட்டா. தாலியை கழட்டி தூக்கி வீச சொல்லுவா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, பாட்டி, நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு. சென்னையில 5000 கோடி சொத்துக்கோட அதிபதி, கோடீஸ்வரன். எப்படி இருக்க வேண்டியது என் வீட்டுல வேலைக்காரனா இருக்காரு. இப்படி எல்லாம் ஒரு தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு வகையில இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு அவரு போராடிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நானும் சேர்ந்து போராட போறேன் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது. இது கேட்டதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்ன மாதிரி ஒரு பேட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. அப்ப பாட்டி சொல்றாங்க, பாட்டி, உங்களை மாதிரி சொந்தம் கிடைச்சதுக்கு நாங்க தாமா கொடுத்து வச்சிருந்திருக்கணும். ஆனா இதை பத்தி அம்மா புரிஞ்சுக்காம இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை நானும் கார்த்தியும் ஒண்ணு சேர்த்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, சரிங்க பாட்டி, நான் வீட்டுல யாருக்கிட்டையுமே சொல்லாமையே நான் கிளம்பி வந்துட்டேன். இது கேட்டதோட பாட்டியும், சரிம்மா, சாமுண்டீஸ்வரிக்கு மட்டும் நீ வீட்டுல இல்லாத விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவா. சரி போமா. இது கேட்டதோட ரேவதியும், சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு வராங்க.
அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க மகேஷ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், சோ மகேஷ் கிட்ட நம்ம உண்மையை கேட்போம் அப்படின்ட்டு ரேவதி நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. மகேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அங்க இருக்காங்க. அப்ப ரேவதி நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர், மகேஷ் கண் முழிச்சிட்டாரா அப்படின்னு கேட்க, டாக்டர் சொல்றாங்க அவரை கண் முழிச்சிட்டாரு மேடம். மாயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்தாரு. மாயா யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ நாங்க வந்துட்டு ராஜா சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மகேஷ் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், சார் நான் இப்ப மகேஷ பாக்கணும். இது கேட்டதோட டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு மகேஷ் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மகேஷ் வந்துட்டு கண் முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரேவதி நேரா மகேஷ் கிட்ட போயிட்டு, மகேஷ் இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆகிருச்சு. அப்ப மகேஷ் நேரா ரேவதி கிட்ட, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, சரியான நேரத்துக்கு ராஜா வந்ததுனாலதான் உன்னை காப்பாத்த முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அவருதான் சரியான நேரத்துல உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாரு. போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு கூட அவர்தான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டாரு. இது கேட்டதோட மகேஷ் கேக்குறாரு, உண்மையாவே ராஜா தான் என்ன கூட்டிட்டு வந்தாரா? ரேவதி சொல்றாங்க, ஆமா மகேஷ், ராஜா தான் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் நினைக்கிறாரு, எந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கு எவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்திருக்கோம், எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்திருக்கோம். ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம இன்னைக்கு வந்துட்டு என்ன காப்பாத்திருக்காரு. நம்ம போயிட்டு ரேவதிக்கும் இந்த ராஜாவுக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கமே, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு மகேஷ் நினைக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் நான் உன்கிட்ட ஒரு உண்மையை கேட்க போறேன், நீ அதுக்கு தயவு செஞ்சு உண்மையை சொல்லியே ஆகணும். மகேஷ் கேக்குறாரு, சொல்லு ரேவதி, என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க ரெண்டு பேரும், எந்த உண்மை வேணாலும் நான் சொல்றதுக்கு இப்ப தயாரா இருக்கேன். அப்ப ரேவதி கேக்குறாங்க, மகேஷ் இது மாதிரி உங்க அன்னைக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதானா? அப்ப மகேஷ் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, நீ சொல்ல போற விஷயத்துலதான் என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. பணத்துக்காக தான் என்னை காதலிக்கிற மாதிரி நினைச்சியா? சொல்லு மகேஷ். அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி என்னை மன்னிச்சிரு, நீ சொல்றது உண்மைதான், பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு உன்னை வந்துட்டு லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். நானும் மாயாவும் காதலிக்கிறது உண்மை. நான் மாயாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். மாயா என்ன காதலிக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்னான். அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் மகேஷ் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி எல்லாமே உன் பேர்ல உள்ள சொத்துக்காக தான். உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்கிட்ட உள்ள சொத்து எல்லாமே என்கிட்ட வந்துரும். அதை வச்சு மாயா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அதோட உன்னை ஏமாத்திட்டு உன்கிட்ட உள்ள சொத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு உன்னை அனாதையா விடணும் அப்படிங்கிறதுதான் அந்த மாயாவோட திட்டமே. நான் மாயா கிட்ட சொல்லிட்டேன், இதுல எனக்கு எந்த வித விருப்பமும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா மாயா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அவளுக்கு அந்த காசு மேல உள்ள மோகம் கொஞ்சம் கூட போகவே இல்லை. இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, மகேஷ் ஏன் இப்படி பண்ணீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி என்ன மன்னிச்சிரு ரேவதி, எனக்கு ஒரு வழி இல்லை, அந்த மாயாவோட பேச்சை நான் கேட்டுதான் ஆகணும். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, மகேஷ் இப்பயாவது நீங்க உண்மையை சொன்னீங்களே, நீங்க இப்படி உண்மையை சொல்லாம இருந்ததோட நான் ராஜாவை ரொம்ப தப்பானவர்னு நினைச்சு அவரை விட்டு பிரியறதுக்கே முடிவு பண்ணிட்டேன். ஏன் மகேஷ் இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்ல. அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி இப்போதைக்கு என்னால உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். இது கேட்டதோட ரேவதி ரொம்ப குழப்பமாவும் வேதனையாவும் வெளியில வராங்க. அப்ப டாக்டர் கிட்ட மகேஷ் சொல்றாரு, சார் இந்த மாதிரி உங்களோட போனை கொடுங்களாம் அப்படின்னு சொன்னதோட அவரும் போனை கொடுக்குறாரு. போனை கொடுத்ததோட மகேஷ் நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, இன்னும் இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு அட்டன் பண்ணி யார் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா நான் தான் மகேஷ் பேசுறேன், நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கேன், சீக்கிரவா. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகி, மகேஷ் உங்களை காணும் அப்படின்னு இத்தனை நாளும் நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எப்படி மகேஷ் ஹாஸ்பிட்டல் போனீங்க? மகேஷ் சொல்றாரு, நீ வா அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேர ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு மகேஷ பாக்குறாங்க. மகேஷ் சொல்றாரு மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, என்னை இத்தனை நாளும் பிடிச்சு வச்சிருந்தது வேற யாருமே இல்ல, அந்த சாமுண்டீஸ்வரி தான். உண்மையை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை நாளும் பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்தது உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். சோ இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருக்க வேணாம் மாயா, வா எங்கேயாவது போயிடலாம். இது கேட்டதோட மாயா நேரா மகேஷ பார்த்து, டீ முட்டாள், உன்னை யாரடா உண்மையை சொல்ல சொன்னது? அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன மாயா இப்படி சொல்ற? இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராஜாமா ரேவதியும் தான் காரணம்.
ரேவதி தான் என்ன சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வந்தா. எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்திட்டா. ஆனா அந்த ரவுடிங்க என்ன கத்தியால குத்திட்டாங்க. அப்ப அந்த ராஜா தான் வந்து என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்திருக்கான். சோ அவங்களுக்கு நன்றி கடனா இருக்கணும்ல. அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன். இங்க பாரு, உண்மையை சொல்லிட்டா சாமுண்டீஸ்வரி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கண்டிப்பா விட்டுருவாங்க. வா எங்கேயாவது போயிடலாம். இது கேட்டதோட ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இல்லடா, மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்லடா, உன்ன மாதிரி ஆள் கூட என்னால எப்படி வாழ முடியும்? உன்கிட்ட சொத்து பத்தி எதுவுமே இல்ல. உன் கூட சேர்ந்து பிச்சை எடுக்க சொல்றியா? இங்க பாரு, உன்ன மாதிரி ஒருத்தனை நம்பின பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயா வந்துட்டு மகேஷை போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மகேஷ் கத்துறாரு, மாயா என்னை விட்டு போகாத மாயா அப்படின்னு சத்தம் போடுறாரு. மாயா திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு மகேஷுக்கு ஒரே வேதனையா இருக்கு. அப்பதான் நம்ம ரேவதி எங்கேருந்து வராங்க. கார்த்தியா அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி நேரா மகேஷை பார்த்துட்டு கண் முழிச்சிட்டீங்களா அப்படின்னு சொன்னதோட மகேஷ் சொல்றாரு, இப்பதான் நான் கண் முழிச்சிருக்கேன். இப்பதான் வந்துட்டு மாயாவை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். இத்தனை நாளும் அவ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா சார். இது தெரியாம நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க மகேஷ். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு மகேஷ், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். உனக்கான ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ சென்னைக்கு போயிட்டு என் பேரை சொன்னீங்கன்னா அவங்க உனக்கு வேலை போட்டு கொடுப்பாங்க. இதை கேட்டதோட மகேஷ் நேரா கார்த்தியை பார்த்து, எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க, ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஆள மறுபடியும் நம்பாத, சரியா? இது கேட்டதோட மகேஷும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, இத்தனை நாளும் ராஜ சேதுபதியோட பேரை நீதான் அப்படிங்கறத ஏன் இத்தனை நாளும் சொல்லாம மறைச்ச? அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, இத பத்தி நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா நீ அத்தை கிட்ட சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருப்ப. இதுவே என்னோட திட்டம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதனாலதான் நான் சொல்லாம இருந்துட்டேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி இப்பயாவது உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. பாட்டி மூலமா தான் நானே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி நீ கெட்டவன் அப்படின்னு நினைச்சு நான் தப்பான வாழ்க்கையை முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு வெளிநாடு போறதுக்கு முடிவு பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இப்ப நான் எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு தோணுது. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வரி பண்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி, உனக்கு பிடிச்சா மட்டும் இங்க இரு. அப்படி இல்லைன்னா நீ ஆஸ்திரேலியா கிளம்பு. இரு மனதாலாம் நீ யோசனை பண்ண வேணாம். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. சோ ரேவதி கண்டிப்பா ஆஸ்திரேலியா போக மாட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல எல்லா பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.